பாடியிலேருந்து ஸ்மெல்லு வெளியில் போயிருக்குமே, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பெரிய குப்பை தொட்டி இருந்துச்சா, அதுலேருந்து வர ஸ்மெல்லுன்னு நினச்சிக்கிட்டு மக்கள் யாரும் பெருசாக அதை கண்டுக்கவே இல்லையா. அந்த மாதிரி இவங்க வீட்டில் பால்கனி இருக்கும்ல, ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தா கூட இவங்க ரூம் உள்ள வியூ ஆவாதான். ஸோ அவங்களாலையும் யாராலையும் பார்க்க முடியலை. அந்த டீகம்போஸ் ஆன எலும்புக்கூடு பாடி எடுத்துகிட்டு போய் அட்டாப்சி பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆஸ்துமாக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு வேளை அதால் இறந்துருப்பாங்களோன்ட்டு யூகிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்கன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குல்ல, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ட்டு எனக்கும் இருந்துச்சு. எப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருந்த ஃபுட்டோட எக்ஸ்பீரி டேட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களாம் இவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி சாவு யாருக்குமே வரக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் ஒத்துழைச்சி இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காமல் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும்ன்ட்டு. பார்த்தீங்களா, ஒருத்தர் கூட அவங்களுக்கு ஏன்னு கேட்க ஆள் இல்லாததால் இந்த மாதிரி ஒரு சாவு யாருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி இவங்களை பற்றி ஒரு ட்ரீம்ஸ் ஆஃப் எ லைஃப்ன்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அதற்கு நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.